المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا وبنينا فوقكم سبعا شدادا وجعلنا سراجا وهاجا وأنزلنا من المعصرات ماء ثجاجا لنخرج به حبا ونباتا وجنات ألفافا. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஜுஸு அம்மையுடைய முதலாவது சூறாவாகிய சூரா அன்-நபா உடைய தஃசீரை நாங்கள் பார்த்து வருகின்றோம். எனவே இந்த சூறாவை பொறுத்தவரையிலே இதற்கு பின்னால் உள்ள சூறாக்கள் சூரா அன்-நாஸிஆத், சூரா அபஸ, இந்த இரண்டு சூறாக்களுடைய அந்த வடிவமைப்பை நாங்கள் பார்க்கின்ற போது அவைகள்ல முக்கியமாக பேசப்படுகின்ற விடயம் அல்லாஹு தஆலா இந்த மனிதர்களுக்கு வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகள், அல்லாஹுடைய அத்தாட்சிகள். இந்த அருட்கொடைகளை வைத்து மனிதன் அல்லாஹுடைய வல்லமையை சிந்திக்க வேண்டும், அல்லாஹுவை ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா மறுமையுடைய நிகழ்வுகளாக, மறைவான விடயமாக அல்லாஹ் எதையெல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றானோ அந்த விடயங்களை உறுதியாக நம்ப வேண்டும். அதிலும் குறிப்பாக மறுமை நாள், ஒரு மனிதன் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகின்ற விடயங்கள், இந்த விடயங்கள் ஆழமாக இந்த சூறாக்களிலே பேசப்படுகின்றதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த ஆழமாக பேசப்படுகின்ற விடயங்களை பார்க்கலாம். எனவே சூரா அன்-நபை நாங்கள் பொறுத்தவரையிலே சூரா அன்-நபா என்கின்ற மகத்தான செய்தி, நப என்று சொல்லக்கூடிய இந்த மகத்தான செய்தி இந்த சூறாவுக்கு ஒரு பெயராக வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மகத்தான செய்தி எதென்று பார்க்கின்ற நேரத்திலே அது மறுமையுடைய நிகழ்வாக இருக்கின்றது. இந்த மறுமையை பற்றி மனிதர்கள் அவர்கள் கருத்து வேறுபாடு கொள்கின்றார்கள், அதை ஒரு கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். முளைகளாக நாங்கள் ஆக்கியிருக்கிறோம் இல்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். ஒரு கூடாரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த முளைகள், அவைகள் கூடாரத்தை எவ்வாறு தாங்கி இருக்கின்றதோ அதே போன்று இந்த மலைகள் இந்த தாங்கி இருக்கின்றன என்பதை அல்லாஹ் தஆலா இருக்கின்றான். இந்த அற்புதத்தை எங்களுக்கு ஆய்வுகள் காண்கின்றோம். இந்த பூமியிலே இறக்கக்கூடிய அந்த மலைகள், அவைகள் இந்த பூமியின் மேற்பரப்பில் எந்த அளவு உயரமாக இருக்கின்றதோ அதே போன்று பூமியுடைய கீழ்ப்பகுதியிலும் அந்த மலைகள் வியாபித்திருப்பதை காண முடியுமா இருக்கின்றது. வஹலகனாக்கும் அஸ்வாஜா, அல்லாஹு தஆலா வழங்கிய அத்தாட்சிகளில் அருட்கொடைகளில் ஒன்றுதான் உங்களை சோடிகளாக நாங்கள் படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். சோடிகள் என்றால் நாங்கள் மனிதர்கள் பல தரப்பட்டவர்களாக, பெரியவர்கள், சிறியவர்கள், ஆண் பெண், அதே போன்று அடுத்தடுத்த வேறுபாடுகள், சிறியவர் பெரியவர், ஏழை பணக்காரர் என்ற வேறுபாட்டோடு அல்லாஹு தஆலா படைத்திருப்பது என்பது ஒரு அத்தாட்சியாக இருக்கின்றது. அல்லாஹுடைய படைப்பினங்கள் அவைகள் மனிதர்கள் மாத்திரமல்ல, உயிரினங்கள், அதே போன்று தாவரங்கள், அவை அனைத்துமே சோடிகளாக ஆண் பெண் என்கின்ற வகைகளை கொண்டதாக இருக்கின்றது என்பதை ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அது அல்லாஹுடைய ஒரு பெரிய அத்தாட்சியாக இருக்கின்றது. வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, அல்லாஹு தஆலா வழங்கிய ஒரு அத்தாட்சி, ஒரு அருட்கொடைதான் வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, உங்களுடைய தூக்கத்தை, உங்களுடைய களைப்பை போக்கக்கூடியதாக நாங்கள் ஆக்கியிருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை, புத்துணர்வை தரக்கூடியதாக, புத்துணர்ச்சியை தரக்கூடியதாக இந்த தூக்கத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஆக்கியிருக்கின்றான். அது ஒரு பெரிய அருட்கொடையாக இருக்கின்றது. நாங்கள்
தூக்கம் என்று அந்த தூக்கத்தை நாங்கள் எங்களுக்கு போதிய அளவு பெறுகின்ற போதுதான் நாங்கள் ஒரு புத்துணர்ச்சி பெற்ற ஒரு மனிதனாக, ஒரு உற்சாகமுடையவனாக நாங்கள் எழும்புகின்றோம். எங்களுடைய கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற, எங்களுடைய தொழில்களை செய்வதற்கு எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரக்கூடியது தூக்கமாக இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய தூக்கம் அவன் சீர்பெறுகின்ற போதுதான் அவனுடைய வணக்க வழிபாடுகள், தொழுகைகள் சரியாக சீர்பெறும், அவனுடைய கடமைகள் சீர்பெறும் என்பதை காண முடியுமா இருக்கின்றது. எனவே இந்த தூக்கம் என்பது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரு அருட்கொடையாக இருக்கின்றது. அதை நாங்கள் சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்துகின்ற போதுதான் எங்களுடைய ஆரோக்கியம் அது நிலையானதாக இருக்கும், அது சீரானதாக இருக்கும் என்பதை காண முடியும். வஜஅல்னல் லைல லிபாஸா, அடுத்ததாக அல்லாஹ் கூறுகின்றான், வஜஅல்னல் லைல லிபாஸா, நாங்கள் இரவை நாங்கள் ஆடையாக உங்களுக்கு ஆக்கியிருக்கின்றோம். இரவை நாங்கள் ஆடையாக, அப்படி என்றால் அந்த இருள் இந்த மனிதர்களை எங்களை சூழ்ந்து கொள்ளக்கூடிய, எங்களை போர்த்தி கொள்ளக்கூடிய ஒன்றாக அந்த இரவு இருக்கின்றது. அவனுடைய இருளை கொண்டு எங்களை போர்த்தி கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் இந்த பூமியிலிருந்து பூமியின் மேற்பை நாங்கள் நோக்கி செல்கின்ற போது, விமானத்திலே சென்று நாங்கள் பார்க்கின்ற போது, இந்த பூமியை இரவு நேரத்திலே அந்த பூமியை இருள் ஒரு ஆடை போன்று சூழ்ந்து கொண்டிருக்கும் என்று கூறுகின்றார்கள். எனவே அல்லாஹு தாலா அந்த அத்தாட்சியை அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே ஏற்கனவே சொல்லிவிட்டான். பூமிக்கு நாங்கள் மேலே சென்று அந்த பூமியை பார்க்கின்ற போது இரவு நேரத்திலே அந்த இருள் பூமியை அழகான முறையில் ஒரு ஆடை போன்று போர்த்தி கொண்டிருக்கும் என்று கூறுகின்றார்கள். எனவே இரவு என்பது அது எங்களை போர்த்தி கொள்ளக்கூடிய, எங்களை நாங்கள் தூங்குகின்ற, ஓய்வு பெறுகின்ற ஒரு நேரமாக அல்லாஹ் தாலா எங்களுக்கு அதை தந்திருக்கின்றான். நாங்கள் பகல் பொழுதை நாங்கள் எங்களுடைய வாழ்வுக்கு தேவையான எங்களுடைய சம்பாத்தியங்களை செய்வதற்கு உரிய நேரமாக நாங்கள் பூமியை, பகலை நாங்கள் உங்களுக்கு ஆக்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் தாலா கூறுகின்றான். அது அல்லாஹுடைய அத்தாட்சி, அதே போன்று அல்லாஹுடைய அருட்கொடையாக இருக்கின்றது. எனவே அல்லாஹு தாலா எதற்காக வைத்திருக்கின்றானோ அதை நாங்கள் அதற்காக பயன்படுத்துகின்ற நேரத்தில் தான் அது அதனுடைய சரியான பலன் கிடைக்கக்கூடியதா இருக்கின்றது. இன்று நாங்கள் பார்க்கின்றோம், தூக்கத்தை நாங்கள் அந்த இரவிலே நாங்கள் தூங்க வேண்டிய தூக்கத்தை நாங்கள் சரியான முறையிலே அந்த தூக்கத்தை தூங்கா செல்கின்ற போது எங்களுடைய கடமைகள் வீணாகுவதை பார்க்கின்றோம். எங்களுடைய வணக்க வழிபாடுகள் சரியான முறையிலே நிறைவேறாமல் இருக்கதை பார்க்கின்றோம். அதே போன்று எங்களுக்கு உடம்புக்கு கிடைக்க வேண்டிய அந்த புத்துணர்ச்சி, அதே போன்று எங்களுடைய உடம்புக்கு கிடைக்க வேண்டிய உற்சாகம், எங்களுடைய உடம்புக்கு கிடைக்க வேண்டிய ஆரோக்கியங்கள் கிடைக்காமல் போவதற்குரிய முக்கியமான அந்த இரவிலே தூங்க வேண்டிய அந்த உரிய உடம்புக்கு தேவையான தூக்கம் இல்லாமல் செல்கின்றதை பார்க்கின்றோம். அதே நேரத்திலே பகல் பொழுது ஒரு மனிதன் தொழில் செய்வதற்கு, அவனுடைய ரிஸ்கை தேடுவதற்கு அல்லாஹ் தாலா வைத்திருக்கின்றான். நாங்கள் பகல் பொழுதை விட்டுவிட்டு இரவிலே தொழில் செய்கின்றார்கள், நைட் டியூட்டியன் இரவிலே தொழில் செய்கின்றார்கள், பகல்லே தூங்குகின்றார்கள். இது அல்லாஹு தாலா இயற்கையாக வைத்ததற்கு மாற்றமாக இருக்கின்றது. இதன் மூலமாக இந்த உலகத்திலே ஒரு ஒரு சமத்துவம், ஒரு சமத்தன்மை இல்லாத நிலைமை ஏற்படுவதை காண்கின்றோம். ஒரு மனிதன் அவனுக்கு கிடைக்க வேண்டிய இரவிலே கிடைக்க வேண்டிய தூக்கம் கிடைக்காமல் செல்கின்ற போது அது அவனுடைய ஆரோக்கியத்துக்கு அது கேடாக மாறுகின்றதை பார்க்கின்றோம். எனவே இது அல்லாஹு தாலா வைத்த ஒரு அத்தாட்சியாக இருக்கின்றது, எங்களுக்கு வழங்கிய ஒரு அருட்கொடையாக இருக்கின்றது. அதை நாங்கள் சரியான முறையிலே நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் தாலா கூறுகின்றான், உங்களுக்கு மேலால் நாங்கள் கடுமையான ஏழை நாங்கள் கட்டியமைத்திருக்கின்றோம், 7 வானங்களை நாங்கள் கட்டியமைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் தாலா கூறுகின்றான். நாங்கள் பூமியை நாங்கள் மிகவும் பலமாக கட்டியமைத்தோம், நாங்கள் விசாலப்படுத்தக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். எனவே அல்லாஹுடைய ஒரு பிரமாண்டமான படைப்பாக இந்த வானம் காணப்படுகின்றது. அதே போன்று அல்லாஹு தாலா நாங்கள் பார்க்கின்றோம், அல்லாஹ் வானத்தை பற்றி கூறுகின்ற நேரத்திலே 7 வானங்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம். ஆனால் பூமி எத்தனை என்று குறிப்பிடவில்லை. ஆனால் அல்லாஹு தாலா ஒரு வசனத்திலே கூறுகின்ற போது என்று ஒரு இடத்திலே குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம். எனவே அதே போன்று ஹதீஸ்கள் பார்க்கிறோம், 7 கூறப்பட்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். எனவே 7 வானங்கள் இருப்பதை போன்று 7 பூமிகள் இருக்கின்றன. ஆனால் அந்த வானங்களை போன்று எண்ணிக்கையில் இருந்தாலும் அவைகளுடைய அமைப்பிலே வேறுபடுகின்றது என்பதை
ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே பூமி அவனுடைய கீழ்மட்டத்தை நோக்கி செல்கின்ற போது அது 7 விதமான இருக்கின்றது என்பதை குறிப்பிடுகின்றார்கள். இந்த ஒரு விடயம் அல் குர்ஆனை படிக்கின்ற போது நாங்கள் விளங்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நாங்கள் உங்களுக்கு மேலால் கடுமையான ஏழை நாங்கள் கட்டியமைத்திருக்கின்றோம். அதே போன்று அல்லாஹுடைய ஒரு பெரிய அத்தாட்சியாக தான் இந்த சூரியன் இருக்கின்றது. நாங்கள் ஒரு ஒளி தரக்கூடிய சுட்டு எரிக்கக்கூடிய ஒரு விளக்கை நாங்கள் தந்திருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். இந்த சூரியனை பற்றி அல்லாஹ் கூறுகின்ற போது அது ஒரு விளக்கு என்று கூறுகின்றான். எனவே அந்த சூரியன் எங்களுக்கு ஒரு பெரிய அருட்கொடையாக இருக்கின்றது. அது எங்களுக்கு பலவிதமான பிரயோசனங்களை வழங்கக்கூடியதாக இருக்கின்றதை காண முடியுமா இருக்கின்றது. இந்த சூரியனிலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் 2. ஒன்று அந்த சூரியனிலே இருந்து வரக்கூடிய வெளிச்சம். அடுத்தது வஹாஜா என்று சொன்னால் அது ஒரு சூடோடு வெளிச்சம் தரக்கூடியது, சூடான வெளிச்சத்தை தரக்கூடியது என்ற அர்த்தமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் நெருப்பை பார்க்கின்ற நேரத்திலே அந்த நெருப்பு அது எரிகின்றது, அதிலிருந்து எங்களுக்கு சூடு கிடைக்கின்றது, அதே போன்று வெளிச்சமும் கிடைக்கின்றது. அதே நேரத்திலே நாங்கள் அல்லாஹுடைய இன்னும் ஒரு அத்தாட்சியாக நாங்கள் சந்திரனை பார்க்கின்றோம். சந்திரன் அது எங்களுக்கு ஒளி தரக்கூடியதாக இருக்கின்றது, ஆனால் அதிலே குளுமை இருக்கின்றது. எனவே சூரியனுடைய வெளிச்சத்தை கூறுகின்ற நேரத்திலே தியா என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். தியா என்றால் சூடோடு வரக்கூடிய ஒளி. நூர் என்று சந்திரனுடைய வெளிச்சத்தை பற்றி கூறுகின்ற நேரத்திலே நூர் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். சந்திரனுடைய வெளிச்சம் அது ஒரு குளுமையோடு வரக்கூடிய வெளிச்சமாக இருக்கின்றது. நாங்கள் இரவிலே பௌர்ணமி இரவிலே நாங்கள் பார்க்கின்றோம், முழு சந்திரன் இருக்கின்ற போது இரவிலே அது ஒரு குளுமையோடு கலந்த ஒரு வெளிச்சம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனால்தான் அந்த பௌர்ணமி இரவை ஒரு அழகுக்கும் ஒரு 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 பசுமையான ஒரு நினைவுக்கும் அவர்கள் ஒரு உவையாக கூறுவதற்குரிய காரணம் அந்த சந்திரனுடைய வெளிச்சம் என்பது அது ஒரு ஒரு குளுமையோடு கலந்த ஒரு வெளிச்சமாக இருக்கின்றது. எனவே இந்த சந்திரன் சூரியன் இரண்டுமே அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்த ஒரு ஒரு அருட்கொடையாக ஒரு அத்தாட்சியாக இருக்கின்றதை பார்க்கின்றோம். அதே போன்று சூரியனுடைய வெளிச்சம் என்பது இந்த மனிதர்களுக்கு எவ்வளவு தேவையோ அதே போன்று சூரியனுடைய உஷ்ணம் என்பது அதுவும் தேவையான ஒன்றாக இருக்கின்றது. சூரியனுடைய உஷ்ணத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு பல பயன்கள் கிடைக்கின்றன. அதிலே இந்த காய்கறிகள் அவைகள் சரியான முறையிலே வளருவதற்கு, கனிகள் காய்ப்பதற்கு இவைகள் தேவைப்படுகின்றன. அதே போன்று சூரியனிலிருந்து பெறப்படுகின்ற அந்த உஷ்ணத்தின் மூலமாக பெறப்படுகின்ற அந்த சக்தி அதுவும் நாங்கள் பார்க்கின்றோம். இன்று சூரியனுடைய வெளிச்சத்தினால் மின் தயாரிக்கப்படுகின்றது. இவை அனைத்தும் அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஒரு அருட்கொடையாக இருக்கின்றது. அடுத்ததாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான், குளிந்து தரக்கூடிய மேகங்களிலிருந்து நாங்கள் கொட்டக்கூடிய மலையை நாங்கள் தண்ணீரை நாங்கள் இறக்கினோம் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். சூரியன் அவனுடைய உஷ்ணத்தை அல்லாஹு தாலா கூறிவிட்டு அதன் தொடரிலே அல்லாஹு தாலா மலையை கூறுகின்றான். ஒரு மனிதனுக்கு சூடு எவ்வாறு, சூரியன் வெயில் எவ்வாறு தேவையோ அதே போன்று மழையும் தேவைப்படுகின்றது. இந்த உலகத்திற்கு இரண்டும் தேவையாக இருக்கின்றது. இந்த நேரமும் மழை பெய்து கொண்டிருந்தால் அது சோதனையாக மாறிவிடும். அதே போன்று தொடர்ந்து வெயில் அடித்துக் கொண்டிருந்தால் அதுவும் சோதனையாக மாறிவிடும். எனவே வெயில் எவ்வாறு தேவையோ அதே போன்று மழையும் தேவைப்படுகின்றது. எனவே அதுவும் ஒரு அல்லாஹுடைய அருட்கொடையாக இருக்கின்றது. அதை அல்லாஹு தாலா ஒரு தொடரிலே குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம். அல்லாஹு தாலா மேகங்களை பற்றி கூறுகின்ற நேரத்திலே அல் என்று கூறுகின்றான். அசர என்று சொன்னால் பிரிவது. நாங்கள் ஒரு ஒரு எலுமிச்சம் பழத்தை நாங்கள் பிழிந்து நாங்கள் எவ்வாறு சாறை எடுப்போமோ அதே போன்று இந்த மேகங்கள் எங்களுக்கு தண்ணீரை, மழையை பிழிந்து தருகின்றன. இந்த பூமியில இருந்து தண்ணீர்கள் ஆவியாக சென்று மேகத்தை அடைகின்றது. அந்த மேகங்கள் அல்லாஹ் நாடி பிரதேசங்களிலே பொழியக்கூடியவையாக இருக்கின்றது, அத்தாட்சியா இருக்கின்றது. எனவே அல்லாஹு தாலா பிழிந்து கொடுக்கக்கூடியவை என்று அல்லாஹு தாலா இந்த மேகத்தை குறிப்பிடுகின்றான். அதே போன்று அல்லாஹு தாலா
மின் ஜிபாலின் ஃபீஹா பரத். இன்னும் ஒரு இடத்திலே கூறுகின்ற நேரத்திலே அல்லாஹு தஆலா இந்த வானத்திலே மினஸ்ஸமாஇ மின் ஜிபாலின் ஃபீஹா பரத், பனிக்கட்டிகள் கொண்ட மலைகளில் இருந்து நாங்கள் தண்ணீரை இறக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அந்த மேகங்கள் பனி மலைகளாக வானத்திலே காணப்படுகின்றன. அவைகள் அந்த இடி மின்னல் மூலமாக அவைகள் வெடித்து மழையாக பெய்கின்றது என்கின்ற விடயங்களை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அழகாக குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம். இவை அனைத்தும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்ற ஒரு அட்டாட்சியாக, அருட்கொடையாக இருப்பதை காண முடியுமாக இருக்கின்றது. எனவே இந்த அட்டாட்சிகளை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு ஒரு மனிதன் சிந்தித்து ஈமான் கொள்ள வேண்டும், மறுமையை நம்ப வேண்டும் என்கின்ற விடயங்களை அல்லாஹு தஆலா அல்லாஹு தஆலா இந்த மனிதனிடத்திலே இந்த அல் குர்ஆனிலே வேண்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த அல் குர்ஆன் வசனங்களை படித்து அதிலிருந்து நாங்கள் படிப்பினை பெற்று நாங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அடியார்களாக மாறுவதற்கு அல்லாஹு தஆலா அனைவருக்கும் அருள் புரிவானாக.